Okay, everyone, I introduce a new CEO in the company, my brother Vishwa Venkatesh. Thank you so much. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திக் சார் இவரு ரொம்ப ஜாலி டைப்னு நினைக்கிறேன். நான் கூட விக்ரம் சார் ரொம்ப ஜாலியா இருக்காரு. ஸோ அவங்க தம்பி அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா விக்ரம் சாரோட இவரு ரொம்ப ஜாலி டைப் போல. பேசும்போது அப்படிதான் தெரியுது. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? கேட்டதுக்கு பதிலே சொல்லல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். விஸ்வா, உனக்கு நான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் நம்ம கம்பெனியோட நியூ மேனேஜர் விஜயலட்சுமி. ஓ, நியூ மேனேஜர். ஓகே ஓகே. அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க நம்ம கம்பெனியோட சூப்பர்வைசர். ஓகே. நெக்ஸ்ட் அவர் தான் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் செக்கர். சார், நீங்க தானே சார்? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நுணுக்கமா கவனிப்பீங்களாமே. ஒரு பிசுறு தட்டினாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்களாமே. ஆமாம் சார், நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் இது நாள் வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது ப்ராடக்டை நம்ம நல்லா செக் பண்ணி அனுப்புனா தானே மார்க்கெட்டில் நமக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். சார், நீங்க சொன்ன வார்த்தை 100% கரெக்ட் சார். உங்க வார்த்தையாலேயே என் மனசை கவர்ந்துட்டீங்க. கார்த்திக், ப்ராஜெக்டோட லீடர். ஹாய் கார்த்திக். ஹாய் சார். நஸ்ரீன் பானு, டிசைனிங் லீடர். ஓ, நியூ டிசைனிங் லீடரா? வெரி குட் வெரி குட். சார் நான் நியூலாம் இல்ல, ரொம்ப நாளா இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் நஸ்ரீன், ரொம்ப நாளா இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இவ்வளோ நாளா நீங்க லீடரா இல்ல, இப்பதானே டிசைனிங்க்கு லீடரா ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் சொன்னேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சோஃபியா, என்னோட பிஏ. எனக்கு மட்டும் இல்ல, இப்போ உனக்கும் தான். உனக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் சோஃபியா கிட்ட கேளு. ஓகே சார். விஜி மேம், நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? அமைதியா தான் இருப்பீங்க போல. இல்ல சார். விஸ்வா சார் அவங்க அதிகமா பேசிக்க மாட்டாங்க. ஆனா வேலைன்னு வந்துட்டா கரெக்டா இருப்பாங்க. அவங்க வேலை எப்பயுமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா அதிகமா பேசிக்க மாட்டாங்க. மேம், வேலை இம்பார்ட்டன்ட் தான். அதுக்குன்னு பேசாம அமைதியா இருந்தா நல்லா இருக்காது. நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் வேலை செய்யற கஷ்டமே தெரியாது. ஓகே சார். இதுக்கப்புறம் கம்பெனில எம்டி மட்டும் இருக்க மாட்டோம், சிஓவும் இருக்காரு. ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் சிஓ கிட்டையும் கேட்கலாம். செல்லப்பா சார், இதுக்கு முன்னாடி சிஓவா விக்ரம் சாரோட அவங்க அம்மா லலிதா தானே இருந்தாங்க? ஆமா கரண் சார், இத்தனை வரையும் விக்ரம் சாரோட அவங்க அம்மா லலிதா மேம் இருக்காங்களே, அவங்க தான் சிஓவா இருந்தாங்க. இப்போ அவங்க சின்ன பையன், அதான் அவங்க ரெண்டாவது பையன், அவரு வெளிநாட்டுல இருந்து இதுக்காக தான் படிச்சுட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டு வரணுன்ட்டு தான் அங்க போய் இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் கம்பெனிக்கு வந்துட்டாரு போல. அதான் இவரை இப்போ சிஓவா ஆக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களா? இருக்கலாம் சார். கம்பெனியோட ஷேரிங் ஹோல்டர் எல்லாருமே இன்னைக்கு வருவாங்கல்ல? ஆமா சார், வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு சிஓ வந்திருக்காரு, அதுவும் நியூ சிஓ. ஸோ எல்லாரும் வருவாங்க. மதியத்துக்கு மேல மீட்டிங் இருக்குன்னு சோஃபியா மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயலட்சுமி மேம், மதியத்துக்கு மேல மீட்டிங் இருக்கு. ஸோ நீங்க அதுல இருக்கணும். ஓகே சார். ஓகே, நீங்க எல்லாம் உங்க வேலையை போய் கண்டினியூ பண்ணுங்க. உனக்கு என்ன மூளை என்ன மழுங்கி போச்சோ? பிறகு என்ன பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்க? அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன் இதை பத்தி இதுக்கப்புறம் பேசாதுன்னு. இப்ப என்னடா நீ பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்க? இப்படி பார் கல்யாணி, நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வரல பாத்துக்கோ. அன்னைக்கே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ என் பேர விஸ்வாவுக்கு என் பேத்தி அஞ்சலியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு அப்படி என்ன? இந்த என்னத்துக்கு நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கௌதம்க்கு அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ்வாங்கல. ஏன் இந்த வீட்ல ரெண்டு பேர பிள்ளைகளும் சந்தோஷமா வாழலையா? விக்ரம்க்கு அமிர்தாவுக்கும் கல்யாணம் ஆச்சு, கௌதம்க்கு அதிதிக்கும் கல்யாணம் ஆச்சு. ரெண்டு ஜோடி பிள்ளைகளும் நல்லா தான வாழுறாங்க. அதே போல விஸ்வாவுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். அவங்களும் நல்லா சந்தோஷமா இந்த வீட்ல வாழ்வாங்க. பெரிய கூறு கட்டவளே, அறிவு இருக்கா உனக்கு? விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு வயசு தான். முன்ன பின்ன அவங்க கல்யாணமும் எதிர்பாராம நடந்துச்சு. பேச்சுட்டு தானே இருந்தோம் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சின்ன பிள்ளைல இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வைப்போன்னு. அதே போலதான் கௌதமுக்கும் அதிதிக்கும் 2 வயசுக்கு தான் முன்ன பின்ன. அப்பயே சின்ன வயசுல ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் முடிவு பண்ணோம். ஆனா விஸ்வாவுக்கும் அஞ்சலிக்கும் எம்பூட்டு வயசு இருக்கு தெரியுமா? என்ன பெரிய வயசு? ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு 10 வயசு கிட்ட இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது 10 வயசு முன்ன பின்ன இருக்கு. எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அந்த காலத்துல கூறு கட்டுத்தனமா அவன் 10 வயசா இருந்தாலும் 20 வயசானாலும் முன்ன பின்ன எல்லாரும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். அதுக்குன்னு இப்போ அப்படியே இருக்க முடியுமா? அந்த பிள்ளை இப்பதான் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருக்குது. படிக்கிற பிள்ளைய இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க துடிக்கிறா. இதே கூறு கட்டல என்ன சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா?
படிக்கிற பிள்ளைனா அதிரியும் கௌதமும் அப்ப படிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேத்துக்கும் 2 வயசு தான் முன்ன பின்ன. அதனால கல்யாணம் நடந்துச்சு. ஆனா இது அப்படி இல்லையே. அஞ்சலி படிச்சிட்டு இருக்கா, விஸ்வா வேலை செஞ்சுட்டு இருக்கான். எப்படி சரியா வரும்? இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? முடிவா சொல்றேன். விஸ்வாவுக்கு வெளியில இருந்து தான் பொண்ணு எடுக்கணும். அஞ்சலி எல்லாம் கட்டி வைக்க முடியாது. அதுவும் சின்ன பிள்ளை, அது சின்ன பிள்ளை எல்லாம் கட்டி வைக்க முடியாது. இங்க பாரு, இது மட்டும் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிச்சு அம்புட்டு அதெல்லாம் என் பேரன் என்ன சொன்னாலும் கேட்பான். அவன் தான் சொல்லிட்டானே, பாட்டி நீங்க பாக்குற பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு. நீ பாக்குற பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்குன்னு அவனோட 10 வயசுக்கு சின்ன பிள்ளைய கட்டிப்பேன்னு சொல்லுவானா? அதெல்லாம் பாட்டி சொன்னா கேட்பான். கேட்பான். நீ மட்டும் உன் பேரன் கிட்ட இதை சொல்லி பாரு. அப்ப தெரியும் அவன் என்ன சொல்றான்னு. பாருடி, இந்த பேச்சை என்கிட்டயே நிறுத்திக்கோ. இதை மட்டும் போய் அங்க பத்மா கிட்டயும் ராஜன் கிட்டயும் பேசுறவளை வச்சுக்காத. விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். பொண்ணு ஆனா வெளியில தான் தேடணும். அஞ்சலி எல்லாம் கட்டி வைக்க முடியாது. அவ படிக்கிற பிள்ளை படிக்கட்டும். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இப்ப நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்ல மாட்டீங்க. இது இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்காத, உனக்கு விளங்குதா விளங்கலையா? விஸ்வாவுக்கு வெளியில இருந்து பொண்ணு எடுக்கிறோம். அஞ்சலி எல்லாம் இல்ல. நடப்ப எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. வந்துட்டான். ஐயோ, சொல்றது கேளுங்க. ஆமா, நீ சொல்றத கேட்க போட்டி போய் வேலையை பாரு. 1008 ஜோடி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அப்படி என்ன தப்பா சொன்னேன்? என் பேரனுக்கு என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். இதுக்கு இந்த கிழவரு இப்படி முட்டு கட்டிட்டு நிக்கிறாரு. 2 வயசுக்கு 10 வயசு தான் முன்ன பின்ன இருக்கு. இதுல என்ன குறை கண்டுபிடிச்சாரு? ஏன் அந்த காலத்துல எல்லாம் 10 வயசு கிட்ட எல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணலையோ? என் பேரனும் என் பேத்திகளும் வெளியில எங்கேயும் போகாம இங்க நமக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டா இவரு என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? எப்படி அமிர்தாவும் விக்ரமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கூடயே இருக்காங்களோ, அதே மாதிரி கௌதமும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கூடயே இருக்கிறாங்களோ, அதே மாதிரி விஸ்வாவும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம கூடயே இருந்தா சந்தோஷம் தானே? அஞ்சலியை விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நண்டுக்கு மட்டும் கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெளியில நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா இந்தானே என்ன? இப்ப என்னத்துக்கு கத்திட்டு இருக்கீங்க 2 பேரும்? வெளியில வரையும் சவுண்ட் கேக்கு. உன் அம்மா கைக்கு புத்தி மலிஞ்சு போச்சு. வயசாவ புத்தி மலிங்குது. எப்போ ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன சொல்லாம உன் ஆத்தா கைக்கு கிறுக்கு பிடிச்சு கிடக்கு. அதான் என்ன பண்ற என்ன பேசுறான்னு தெரியல. எப்போ அட விலகுமா, எனக்கு 1008 ஜோடி இருக்கு. இவளால என் நேரம் தான் போகுது. கிறுக்கு பிடிச்சவன். எப்போ எப்போ சாப்பிட்டாவது போப்பா. இல்லம்மா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போயிட்டு இந்த சத்த நேரத்துல வரேன். ஆமா ஆமா, அப்படியே முக்கியமான வேலை. சொல்றது கொஞ்சமாவது கேட்டுட்டு போதா? நல்லதுக்கு தானே சொல்றோம். இம்மா என்னமா சொன்னா அப்பா எதுக்கு இம்புட்டு கோவமா போறாரு? உன் அப்பனுக்கு வயசாக புத்தி மயங்கி போச்சு. என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ? அவர்கிட்ட கேட்டாலும் அவரும் அப்படிதான் சொல்லிட்டு போறாரு. நீங்க கேட்டா அவருக்கு புத்தி மயங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு போறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னதான் பிரச்சனை? ஏதாவது சொல்லுங்களேன். எடி உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன், விஸ்வாவுக்கு அஞ்சலியை தான் கட்டி வைக்க போறேன்னு சொல்லி. ஏமோ அதுக்கு தான் அப்பா அன்னைக்கே சொன்னார்லம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, 2 பேத்துக்கும் வயசு நிறைய இருக்கு, இப்படி சின்ன பிள்ளையெல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொன்னார்லம்மா. இவன் யாரடி கூறு கெட்டவ? வயசு என்னடி வயசு? கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுல அவளுக்கு. ஏமா அவளுக்கு 19 வயசு தான் ஆகுது. ஏண்டி 18 வயசு வந்தாலே கல்யாணம் பண்ற வயசு தானே? ஏமா 23 வயசு வந்தாதான் கல்யாணம் பண்ற வயசு. ஏ கூறு கெட்டவளே, நாங்கலாம் வயசு பிள்ளையா இருக்கும்போது 15 வயசுல எங்களெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ 18 வயசு. மா அப்படிலாம் இல்லம்மா, அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் 23 வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சில பேர் தான் அவசரப்பட்டு 18 19 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அம்மா ஆனா நீ யோசிக்கிறது தப்புமா. விஸ்வாவுக்கு வயசு என்ன, அஞ்சலிக்கு வயசு என்ன? பாவம், அவ படிக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளைமா. அவளுக்கு போய் விஸ்வாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏமா நினைச்சிட்டு இருக்க? ஏடி வீட்டுக்கு நான் மத்தவளா நீ மத்தவளா? எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏமா நான் சொல்லிட்டேன், அப்பாவை மீறி எதுவும் பண்ணிடாத. பார்த்தல்ல நீ பேசினதுக்கே எப்படி கோவப்பட்டு போயிட்டாருன்னு. ஏதாவது செஞ்சு கிஞ்சி வச்சுப்படாத, அப்புறம் அவ்வளவுதான். எல்லாம் எனக்கு தெரியும். போடி போய் வேலைய பாரு. சொல்றது சொல்லிவிட்டேன், அப்ப உங்க விருப்பம். விஸ்வாவுக்கு ஜோடி அஞ்சலி நல்லா தான் இருப்பா. ஆனா வயசு வேணுமே, வயசு இல்லையே, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க? அதானே அவர் பெத்தது தானே, அதான் அது போலயே யோசிச்சு போகுது. நான் நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். எப்படி விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரியே நடந்துருச்சு. அதே போல அதிதிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே போல கடைசி நேரத்துல 2 பேத்துக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு. அதே மாதிரி விஸ்வாவுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா யாசை நிறைவேறும். யார் தடுத்தாலும் சரி, விஸ்வாவுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆவேன். நிவேதா அமைதியே பேசு. யாராவது கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். கேட்டா கேட்டுட்டு போகட்டும். நான் உண்மையை தானே சொல்றேன். நானாவது வெளிப்படையா சொல்றேன். நிறைய பேர் வெளிப்படையா சொல்லாம அப்படியே சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கறத வச்சே தெரியுது நான் என்ன. நிவேதா பொறுமையா பேசு. அட என்ன நீங்க இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க. புதுசா வந்த சிஓ சார், அதான் விஸ்வா சார், ஆபீஸ்க்குள்ள வந்ததும் எல்லா பொண்ணுங்களும் எப்படி பார்த்துச்சுங்க? பார்த்தாங்க தான். எல்லாரும் அவரை அப்படி பார்த்தாங்க. அதுலேயும் அவர் அழகா ஸ்டைலா நடந்து வந்தார் பாருங்க. நீங்கெல்லாம் மீட்டிங் ரூம்ல உள்ள இருந்தீங்க, நாங்க வெளியில இருந்தோம். ஓ அப்போ நீங்க அப்ப வேலையை பார்க்கல. வேலையா முக்கியம். எவ்வளோ ஹேண்ட்ஸமா அழகா ஸ்டைலா நடந்து வந்தாரு தெரியுமா? அதை பார்த்ததும் நம்ம ஆஃபீஸ்ல வேலை செய்யற எல்லா பொண்ணுங்களுமே ஆனு வாயை பிளந்து பார்த்துச்சிங்க. எவ்வளோ அழகா இருந்தாரு தெரியுமா? நான் நினைச்சிட்டு இருந்தேன், விக்ரம் சாரே இவ்வளோ அழகா இருக்காரே, அவங்க தம்பி கொஞ்சம் சுமாரா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2 பேருக்கும் ஒண்ணுக்கு ஒன்றும் இல்லை,
ரெண்டு பேருமே பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்காங்க. நிவேதா, விக்ரம் சாருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சொல்ல போனா இப்பெல்லாம் தினமும் அமிர்தா மேம் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. விக்ரம் சாருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் அவரை எப்படி சைட் அடிப்பாங்க தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சைட் அடிக்கிறாங்க தான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி விஸ்வாஸ் சாரும் செம்ம அழகா இருக்காரு. திரும்பவும் நம்ம ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே விஸ்வாஸ் சாரை செம்மையா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. நானும் தான். இதுல பெருமையா வேற சொல்றியா? ஏன் சொன்னா என்ன? ஹேண்ட்ஸமா அழகா சாக்லேட் பையன் ஒரு பையன் இருக்கும்போது சைட் அடிக்கிறதுல தப்பு இல்லையே, அதுவும் நம்மளுடைய சிஓ. நீங்க வேணா பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்ல எந்த பொண்ணுங்களுமே லீவே போட மாட்டாங்க. ஏன், நானே இனிமே அடிக்கடி லீவே போட மாட்டேன். சிஓ சாரை பார்க்கறதுக்காகவே வருவேன். அடி பாவி, ரொம்ப பண்ணாதீங்க. ஏன், நீங்க சிஓ சாரை பார்த்து சைட்லாம் அடிக்கவே இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே மீட்டிங் ரூமில் இருந்தீங்க, ரொம்ப நேரம் மீட்டிங் நடந்தது. அவர் அங்கே தானே இருந்தார், நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்கள் சைட் அடிக்கவே இல்லையா? வாய மூடு நிவேதா, அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே பாரு, அவர் இந்த கம்பெனியோட சிஓ, நமக்கு பாஸாக இருந்து சைட் அடிக்கக்கூடாதா? வாய மூடு. அங்கே பாரு, அமிர்தா மேம் வராங்க. அமிர்தா மேமா? மணி இன்னும் ஆகலையே, இன்னும் 1 மணி நேரம் கிட்ட இருக்கு. ஆனா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. நிவேதா அமைதியா இரு. ஹாய் மேம், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ நிவேதா. ஆமா, என்ன ஒர்க் இல்லையா? 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க. சும்மாதான் மேம். நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் சீக்கிரமா ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாம் மேம், 1 மணிக்கு மேலே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் சீக்கிரமாக ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஓகே மேம். என்ன நிவேதா, ஏன் அமைதியாக இருக்க? எப்பயும் நான் வந்தாலே நஸ்ரீனை விட நீ தான் அதிகமாக பேசுவ, ஆனால் நீ ரொம்ப அமைதியாக இருக்க. மேம், எப்படி மேம்? உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எப்படி மேம் இவ்வளோ அழகாக இருக்காங்க? நிவேதா ஏன் ஏன் திடீர்னு இந்த கேள்வி? திடீர்னுலாம் இல்லை மேம், ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி மேம் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அழகாக இருக்கீங்க? எனக்கு தெரியல நிவேதா, நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அழகாக இருக்காங்கன்னு. மேம் விளையாடாதீங்க, நீங்களே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. விக்ரம் சாரும் அழகாக இருக்காரு. இப்போ எங்கள் ஆஃபீஸில் புதுசாக சிஓ, அதுவும் விக்ரம் சாரோட தம்பி, அவர் செம்ம அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நிவேதா மேம், சாரி மேம், இவ ஏதோ உளறிட்டு இருக்கா. ஐயோ மேம், நான் உளறலாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். தெரியுது தெரியுது, நீ உண்மையை தான் சொல்கிறேன்னு தெரியுது. நஸ்ரீன், விக்ரம் கேபினில் இல்லை, அவர் எங்கே இருக்காரு? மேம் நான் சொல்கிறேன், விக்ரம் சாரும் விஸ்வாஸ் சாரோட கேபினில் தான் இருக்காங்க. என்ன நிவேதா, காலையில இருந்து எந்த வேலையும் இல்லை போல? ஆமாம் மேம், கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நல்லாவே தெரியுது மேம், அவ ஏதோ உளறிட்டே இருப்பா, நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. மேம் 2 சாருங்களும் அங்கே விஸ்வாஸ் சார் கேபினில் தான் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்க. ஓகே. சோஃபியா எங்க? மேம் சோஃபியா மேம் மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க கொஞ்சம் பிஸி. ஓகே ஓகே. நிவேதா என்ன பேசுற நீ? நான் என்ன தப்பா பேசினேன்? எது? அவங்க கிட்டே போய் அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க ஹஸ்பண்டோட தம்பியையும் அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ரொம்ப ஜாலி டைப், அவங்களாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆமா, உனக்கு தான் தெரியும், நீ வேணா பாரு. இப்போ இங்க நடந்ததை கண்டிப்பா உள்ள போய் சாருங்க கிட்ட சொல்லதான் போறாங்க. ஆஹா, நிஜமாவா? அப்ப கண்டிப்பா அமிர்தா மேம் என்னை பத்தி உள்ள சொல்லுவாங்க. விஸ்வாஸ் சாருக்கு என்னை பத்தி சொல்லும்போது யார் அந்த பொண்ணு பார்க்கணும் போல இருக்குன்னு கண்டிப்பா நினைப்பாரு. உனக்கு ஓகே இல்ல? கேபின்லாம் பிடிச்சிருக்குல்ல ப்ரோ? ரொம்ப பிடிச்சிருக்கு, சிம்பிளா அழகா சூப்பரா இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த கம்பெனில சிஓ சீட்டு மட்டும் காலியா இருக்கும். அப்பப்ப அம்மா வருவாங்க, ஆனா சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ப்ரோ, நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே அம்மா தான். ஆமா, அவங்கள பார்த்து தான் முன்னேறி இருக்கோம். ஆக்சுவலா அம்மா பிகாம் பண்றதுக்கு பதிலா அம்மா மட்டும் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டிசைனிங் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நமக்கே டஃப் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ, அம்மா இப்போவும் நமக்கு டஃப் கொடுப்பாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அம்மாவோட டிசைனை தான் நம்ம கம்பெனில சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, இப்பயுமே சரி, நான் அம்மா கிட்ட நிறையவே ஐடியா கேட்பேன். அவங்க ஐடியாவை கொஞ்சம் எடுத்து
நான் யூஸ் பண்ணிப்பேன். ப்ரோ நீங்க கவலையே படாதீங்க. இத்தனை வருஷம் நாங்க ஒர்க் பண்ணது, நான் கத்துக்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே மொத்தமா இங்க இறக்குறேன். நீங்க வேணா பாருங்க, நம்ம கம்பெனி இதுக்கப்புறம் எங்கேயோ போக போகுது. நல்லா வந்தா சரிதான். அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா நல்லா தான் வரும். அண்ணி வாங்க. அண்ணனும் தம்பியும் வேலையை பார்க்காம என்ன ரூம்குள்ள அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? எங்களை பார்த்தா உனக்கு அரட்டை அடிக்கிற மாதிரி தெரியுதா? பின்ன இல்லையா? அண்ணி ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, வந்து உட்காருங்க. இல்ல விஸ்வா, பரவாயில்ல. அப்புறம் ஆபீஸ் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கா. நீ நல்லாவே தெரியும், வெளியில கூட பேசிட்டு இருக்காங்க. வெளியில பேசிட்டு இருக்காங்களா? நீ என்ன சொல்ற? கம்பெனில விஸ்வாவோட என்ட்ரி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு வெளியில பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ணி அட சீரியஸா சொல்றேன். ஆபீஸ்க்குள்ள விஸ்வா என்ட்ரி கொடுக்கும்போது ரொம்ப மாசா இருந்துச்சாம். ஐயோ அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் நார்மலா தான் வந்தேன். ஐயோ குழந்தனாரே, நீங்க அப்படி சொல்றீங்க நார்மலா வந்தீங்கன்னு. ஆனா ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே நீங்க மாசா வந்தீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் விக்ரம், இதுக்கப்புறம் உன் கம்பெனில வேலை எப்படி நடக்குதுன்னு பாரு. அது மட்டும் இல்லாம உன் கம்பெனில இதுக்கப்புறம் பொண்ணுங்க லீவே போட மாட்டாங்க. ஹலோ, என்ன புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? அப்பப்பா, நாங்க ஓட்டுறோமா? நாங்க ஒன்னும் ஓட்டல சார், வெளியில பேசிக்கிட்டாங்க சார். ஏய் போதும் விடுடி, அவனே இன்னைக்குதான் ஆபீஸ் வந்திருக்கான், அவனை போட்டு ஓட்டிட்டு இருக்க. சரி சரி, இன்னைக்கு மீட்டிங் சீக்கிரமா இருக்குன்னு சொன்னல, அதான் வீட்ல இருந்து சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். சரி ஓகே, விஸ்வா வேற ஆபீஸ்க்கு சிஓவா ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஸோ எப்படி இருக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணி எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரி சரி சரி, சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க, மீட்டிங் வேற இருக்குன்னு சொல்றீங்க. டேய் வா சாப்பிட்டுறலாம், அதுக்கப்புறம்லாம் சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது. ஓகே. என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம், ஆனால் எங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ஒரு நம்பிக்கை கூட வரல. சரி கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது வரும்னு நினச்சிட்டு தான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் சொன்னதும் நாங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு. என் பிள்ளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படி சொன்னாங்கக்கா. ரொம்ப நல்ல விஷயம் பொண்ணி, நல்ல கைராசி பிள்ளை தான். நானும் 2-3 பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இத்தனை வரையும் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கல, இப்போ அந்த டாக்டரை போய் பார்த்தோம், எல்லாமே நல்லதாக நடக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஒரு 2-3 பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆமாக்கா, நானுமே அதனால தானே சொன்னேன், நல்ல கைராசி பொண்ணு, நீ அங்கே போய் பாரு, எல்லாம் நல்லது நடக்கும்னு. ஏக்கா பத்மாக்கா, அந்த பொண்ணு என்ன ஆஸ்பத்திரியில் வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க? விஜய் ஆஸ்பத்திரி, அங்கே டவுனில் பெருசாக இருக்குல்ல, அதான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. விஜய் ஹாஸ்பிட்டலையாக்கா அந்த பாப்பா வேலை செய்யுது? ஆமா சோதி, அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பாப்பா வேலை பார்க்கு. அதிதி கூட அந்த பாப்பா கிட்ட தான் காட்டிட்டு இருக்கு. அப்படியாக்கா, விஜய் ஹாஸ்பிட்டலையா வேலை பார்க்குது? ஆமா சோதி, அந்த பொண்ணு வெளிநாட்டுல நல்ல பெரிய ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சிருக்கும்ல, பிறகு இருக்காதா? வெளிநாட்டுல எல்லாம் எல்லா கட்டிடமும் பெருசு பெருசா தானே இருக்கும், அப்ப ஆஸ்பத்திரியும் பெருசா தானே இருக்கும். நல்ல பெரிய வேலையா செஞ்சிருக்கும், நல்ல கை நிறைய சம்பாரிச்சிருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. நீக்கா, அந்த பாப்பாவை பார்க்கும்போதே தெரியுது, காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த பாப்பா டாக்டருக்கு படிக்கலன்னு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் டாக்டருக்கு படிச்சிருக்கு. ஆமா ஆமா, எனக்குமே அந்த பொண்ணு மூஞ்ச பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. நல்ல அமைதியான பிள்ளை. அவங்க அப்பா பெரிய நகை கடை வச்சிருக்காரு, எம்புட்டு சொத்து, எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு. பத்தாததுக்கு அவங்க அண்ணங்கார வர போலீஸு. ஆனா பாத்தியா, எல்லா அளவுல கூட அந்த குடும்பத்துல யாருமே நாங்க பணக்காரங்கன்னு காட்டிக்கவே மாட்டோம். ஆனா அதுல ஒரு பொம்பளை இருக்கே, அந்த பொம்பளை மட்டும் பெருசா பீத்துக்கும். அதான் அந்த நகைக்கடை இருக்காருல்ல தேவேந்திரன், அவருக்கு தங்கச்சி. ஆமாம் ஆமாம், நானும் அன்னைக்கு பார்த்தனே. ஏக்கா, ஆதிக்கு பிறந்த நாள் நடந்தப்போ நம்ம அங்கே போயிருந்தோம்ல, எப்பா என்ன மேனா மினிக்கி, அது கட்டின புடவையே 50 ரூபா இருக்கும்னு நினைக்கேன். எதுக்கு சோதி நம்மளாம் அதை பத்தி பேசிக்கிட்டு, அது அவங்க விருப்பம், என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா, யாரு என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த புள்ள நல்ல புள்ளக்கா. கல்யாணம் அவ்வளவுதானே இன்னும்? இல்ல பொண்ணி, கல்யாணம்லாம் ஆகல இன்னும். ஏக்கா இன்னுமா கல்யாணம் ஆகல? பார்க்க நல்ல முகவெட்ட அழகா இருக்குது. அவங்க அம்மா கிட்ட கேட்டனே, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலையான்னு. பாப்பா தான் சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் வருஷம் போட்டும் நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. பத்மாக்கா, இந்த பாப்பா எம்புட்டு அழகா இருக்குது, நல்லா படிச்சிருக்கு, டாக்டரு. பேசாம இந்த பாப்பாவை நம்ம விஸ்வா தம்பிக்கு கேட்டா என்ன? அட ஆமா, நம்ம வீட்டில் ஒரு மாப்பிள்ளை இருக்குல்ல, அவரும் பாரின்ல தானே வேலை பார்த்துட்டு வராரு. ஏக்கா கேட்டு பாரு உங்க அண்ணிக்கிட்ட. எங்க அண்ணிக்கிட்டயா? ஏக்கா சொல்றது சரிதான், நல்ல அளவு போல இருக்குது, நல்ல மனசு பிள்ளை. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி விஸ்வா தம்பி நல்ல பிள்ளை.
அந்த பிள்ளைக்கு இந்த பாப்பாவை கேட்டு பார்க்கலாமே. உங்க அண்ணிக்கிட்ட பேசி பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. லலிதா நீ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அவங்க வேற எங்கேயாவது பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்கன்னா? ஏக்கா நீங்கள் என்ன கட்டினா இந்த பாப்பாவை தான் கட்டணும்னு சொல்லவா போகிறீங்க? சும்மா கேட்டு தானே பார்க்க போகிறீங்க, கேட்டு பாருங்க. ஆமாக்கா, நீங்க கூட சொல்லிட்டு இருந்தீங்களே விஸ்வா தம்பிக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்கன்னு. இந்த பொண்ணையும் கேட்டு பார்க்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் தம்பிக்கு ஃப்ரெண்டுக்கு தங்கச்சி தானே, அதெல்லாம் அவங்க தருவாங்க. கேட்டா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை, அப்படிதான் வளர்த்துருக்கோம். ஒரு குறையும் இல்லை. வேணான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இருக்காது. பிறவு என்னக்கா? இல்ல பெத்தவங்க அவங்க தானே முடிவெடுக்கணும். அக்கா என்னக்கா நீ, நாங்கள் என்ன உன்னை முடிவாக சொல்கிறோம். சும்மா கேட்டு பாரு, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எல்லாம் சரியா தான் வரும்னு நினைக்கேன். சரி, நான் ஒரு வார்த்தை எதுக்கும் அன்னிக்கிட்டையும் அக்கா கிட்டையும் கேட்டு பார்க்கேன். அப்பாடி என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடடே வாங்க பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க முடி. இருங்க, நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன். கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டமா இருக்கும். சோதி, நம்ம இவ்வளவு நேரம் பேசணும்ல விஸ்வா தம்பிக்கு அந்த டாக்டர் பாப்பாவை கேட்டு பார்க்கலான்னு. லலிதா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கல்யாண அம்மா கிட்ட சொல்லி பார்ப்போமா? சரிதான்க்கா, வீட்டுக்கு பெரியவங்க இவங்க சொல்கிறது தானே அங்கே முடிவு. சரி, இவங்ககிட்டே சொல்லி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. அப்பப்பப்பா உட்காந்து எந்திரிக்க முடியலடி. குறுக்கு எலும்புலாம் உடையிற மாதிரி இருக்கு. வயசானாலே அப்படிதானே பெரியம்மா. நாங்களும் உங்க வயசுக்கு வந்தா இப்படிதானே இருப்போம். அதுவும் சரிதாண்டி. வயசாவ முடிய மாட்டேங்குது. அம்மா என்ன எல்லாரும் கீரை உருவிட்டு இருக்கீங்க போல? ஆமாம்மா. இது புளிச்சக்கீரை போல. ஏது புளிச்சக்கீரை? கல்யாணி அம்மா ரோட்டில் விற்றுட்டு போனாங்க. கட்டு 10 ரூபான்னு சொல்லி ஆளுக்கு 2 கட்டு வாங்கி, சரி பேசுகிற நேரத்தில் அப்படியே பறித்து ஆளுக்கு வீட்டுக்கு பாதி பாதியாக எடுத்துகிட்டு போகலான்னு. அப்படியா? என் வீட்டு பக்கம் வரவே இல்ல. அந்த வீட்டு பக்கம் எவனுமே அதிகமா வர மாட்டேங்கிறானடி. நல்ல தெருவுல இருக்கீங்க, அதான் இந்த சைடு எல்லாம் வந்துட்டு போகுது. அட என்னம்மா நீங்க சொல்றீங்க? இந்த தெருவுல தான் அதிகமா எதுவும் வர மாட்டேங்குது. எப்பயாவது ஒரு தடவை தான் வருது. அங்கத்தான் நிமிஷத்துக்கு வண்டி விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்களே. நான் எவனையும் பார்த்ததில்ல. சரி பத்மா, புளிச்சக்கீரை கரைஞ்சுனா கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சு வீட்டுக்கு. சரிங்கம்மா. ஏம்மா இப்பதான் மோர் கடைஞ்சு வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரவா? வெயிலுக்கு எதமா இருக்கும். இதமா தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு வேணாண்டி. வெயில இருந்து நடந்து வந்த பத்தியா, ஒரு மாதிரி மூச்சு அரைக்குது. கொஞ்ச நேரம் தாண்டி குடிக்க. இப்ப என்னத்துக்கு வெயில மூச்சு அரைக்கிறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு நடந்து வந்தீங்க? சாயந்தரம் வெயில் தாழ்ந்து வந்திருக்கலாம்ல. ஒண்ணும் இல்லடி, பத்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா நீங்க ஒரு போன் போட்டிருந்தா நான் வந்திருப்பேன்ல. இதே உன போன போட்டு அங்க வர சொல்லி பேசுற விஷயம் இல்ல. இது உன் வீட்ல வந்து பேசுற விஷயம். வீட்ல வந்து பேசுற விஷயமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புடிபடலையே. என்ன பெரியம்மா, பேரனுக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சாச்சோ? பேரன் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு தான் வந்தேன். பேரன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கா? ஆமா. எடி எங்க உன் புடிச்ச வேலைக்கா? ஆமாம்மா, வேலைக்கு போயிட்டாரு. வீட்ல யாரும் இல்லையே. அவளும் பள்ளிக்கூடம் போயிட்டா, இவ காலேஜுக்கு போயிட்டா. ஆமால, இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பால உன் புருஷன். நான் கூட வீட்ல இருப்பான், பேசிட்டு போலாம்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமான விஷயமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி உன்கிட்ட கேட்டுட்டு போறேன். நீ பிறகு உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. சரிம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் கேட்டு சொல்றேன். சரி, நம்ம ஏற்கனவே பேசினதுதான். விஸ்வா இங்க ஊருக்கு வந்ததும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணோம்ல. ஆமாம்மா, சொல்லிட்டு தானே இருந்தீங்க விஸ்வா வீட்டுக்கு இங்க வந்ததும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா? எடி உன்கிட்ட சொல்லி தானே வச்சிருக்கேன் தெளிவா. உன் பொண்ணு பெரிய பொண்ணு அஞ்சலியோட விஸ்வாவுக்கு கொடுக்கணும்னு. என்ன பெரியம்மா சொல்றீங்க? அது சின்ன பிள்ளைல. எவடி இவ? கூறு கேட்டவ. எவடி சின்ன பிள்ளை? காலேஜுக்கு போறா. கல்யாண வயசு வந்துருச்சு. 19 வயசு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். காலேஜுக்கு போகிற பிள்ளை வயசு 19, கல்யாண வயசுலாம் சொல்கிறீங்க சரிதான். ஆனால் விஸ்வா தம்பிக்கு வயசு அதிகம்ல. விஸ்வா தம்பிக்கும் அஞ்சலிக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு நடுவில் இருக்குல்ல. எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஆமா, அது எப்படி சரிப்பட்டு வர முடியும்? என்னடி? என்ன இந்த பேச்சு எடுத்தாலும் அந்த வீட்ல இருக்கவங்க இப்படி தான் பேசுறீங்க, இங்க வந்தா இப்படி தான் பேசுறீங்க. எடி பத்மா, நான் உன்கிட்ட சொல்லி தானே வச்சேன். என் பேரனுக்கு உன் மவளை கொடுக்கணும்னு சொல்லி தாண்டி வச்சேன். இப்போ என்னடி இப்படி பேசுறீங்க? ஏம்மா, நான் எதுவும் சொல்லல. ஆனா பிள்ளைக்கு வயசு தான். இது என்ன வயசு? என்ன வயசு? சரி சொல்றீ. உன் அப்பனுக்கும் உன் ஆத்தாவுக்கும் வயசு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லு. அது அவங்க 2 பேத்துக்கும் 20 வயசு மேல இருந்துச்சு. எங்க அம்மாவை 15 வயசுல எல்லாம் கட்டி கொடுத்தாங்களாம். பிறகு சொல்றேன். உங்க அம்மாவை 15 வயசுல கட்டி கொடுத்துருக்காங்க. ஏடி இவளுக்கு 19 வயசு ஆகுது. அதெல்லாம் கட்டி கொடுக்கலாம். இப்போ நீ என்னடி சொல்ற? முடிவா சொல்லு. என் பேரனுக்கு உன் பிள்ளைய தரவே தர மாட்டியா? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. எதை? என்னடி சொல்ற? அன்னைக்கு சொல்லும்போது சரிங்கம்மா உங்க விருப்பம் சொன்னா, இப்போ வந்து கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியலங்கற. என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு நிக்க? ஏம்மா, நான் அப்படி சொல்லலம்மா. எதுக்கும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கணும்ல. பிள்ளைங்க எனக்கு மட்டுமா சொந்தம், அவருக்கும் சொந்தம் இல்ல. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம நான் பாட்டுக்கு வாக்கு கொடுக்க முடியுமா? அப்படி சொல்றியா? சரி, அதான் உன் புருஷனே இருந்தா 2 பேரும் ஒண்ணா வச்சு பேசிட்டு போலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வேலைன்னு தெரியல. சரி,
அஸ்வதி அக்கா கிட்டயும் கேட்டுக்கிறேன். எடே, நான் உன்கிட்ட புருஷன்கிட்ட மட்டும் தான் கேட்க சொன்னேன். அவளுக்கெல்லாம் கேட்காத. அவளுங்க பேச்ச எடுத்தாலே வீம்புக்குன்னு நிக்கறாளுங்க. அவளுக்கு என்ன தெரியும்? வயசானவங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் தெரியும். நாங்க பண்றது எல்லாம் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு தான். நீ உன்கிட்ட புருஷன்கிட்ட மட்டும் கேட்டு சொல்லு. அது போதும். அவள்கிட்ட எல்லாம் நீ கேட்க வேண்டாம். பெரியம்மா நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி அவங்கள்ட்ட கேட்காம இருக்க முடியும்? பிள்ளைங்க அவங்களுக்கும் பெரியப்பா பெரியம்மா இல்ல. எடே, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அவங்கள்ட்ட அப்புறமா சொல்லிக்கலாம். நீ முதல்ல உன் புருஷன்கிட்ட கேட்டுட்டு மட்டும் சொல்லு. பொன்னியக்கா என்னக்கா கல்யாணி அம்மா இப்படி சொல்றாங்க? நம்ம ஒன்று பேசினா இவங்க என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒன்றும் புரியல ஜோதி. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் சரி வராது. ஏன்னா 2 பேத்துக்கும் வயசு 10-12 வயசுக்கு கிட்ட இருக்குமே. ஆமா, அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா இப்பவும் அதே மாதிரியே நடக்குது. இப்பெல்லாம் ஒரே வயசுல தான் கல்யாணம் பண்றாங்க. என்ன முன்ன பின்ன 1 வயசு 2 வயசு தான் இருக்கும். ஏன் அமிர்தா பாப்பாவுக்கும் விக்ரம் தம்பிக்கும் 1 வயசு தானே? ஆமா, இப்போ அதிதிக்கும் கௌதமுக்கும் 2 வயசு தான், அதனால கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா விஸ்வாவுக்கும் அஞ்சலிக்கும் 10-12 வயசு இருக்குல்ல நடுவில். எப்படி சரிப்பட்டு வரும்? எப்படி சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்லேயும் பேசியிருப்பாங்க போல. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சண்டை போட்டிருக்காங்க. அதான் நேரம் இங்கே வந்து பத்மாக்காவிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஆமா, இப்ப பத்மாக்கா சரின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கேன். அங்க வீட்டுல யார் சண்டை போட்டாலும் பெத்தவளே சரின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்னன்னு சொல்லிவிடுவாங்க. அஞ்சலிக்கும் விஸ்வா தம்பிக்கும் ஜோடியாலாம் இருக்காதுக்கா. இதுவே அந்த டாக்டர் பிள்ளையையும் விஸ்வா தம்பியும் நிற்க வச்சு பாருங்க, அம்புட்டு அழகா இருக்கும். நம்ம வேணா சொல்லி பாப்போமா? ஐயோ செவனேன்னு இரு அன்னைக்கிளி. அவங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. நீ படுக்க அது இதுன்னு சொன்னா இது வேற மாரி போயிட போகுது. ஆமா ஆமா, பத்மாக்கா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். என்னடி ரொம்ப யோசிக்கிற? அதுக்கு இல்லம்மா. சரி, நீங்க சொன்ன மாதிரி மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் நான் எதுவும் சொல்லல, பிறகு சொல்லிக்கிறேன். அவரு வீட்டுக்கு வந்ததும் நான் ராத்திரி கேட்டுட்டு நாளைக்கு சொல்ல. சரிடி. அப்புறம் இன்னொரு விஷயம், புருஷன்கிட்ட மட்டும் சொல்லி என்ன ஏதுன்னு கேளு. பிள்ளைங்க கிட்ட எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். பிறகு சொல்லிக்கலாம். சரிங்கம்மா. மோர் எடுத்துட்டு வரட்டுங்களா? கொஞ்சம் எடுத்துட்டு வா. ரொம்ப வெயில் பத்தியா? நல்லா மோர் குடிச்சா கொஞ்சம் இளப்பாரா இருக்கும். சரிங்கம்மா. இது தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் பன்னீர் ஊற்றினால் மாறும், தேகங்கள் பரிமாற நம் உள்ள. விக்ரம், என்ன இது? இது ஆபீஸ். பாரா, ஏன் ஆஃபீஸில் அதுவும் என்னோட கேபினில் நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணதே இல்லையா? பண்ணியிருக்கோம். ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. ஏய், என்னடி மறந்துட்டியா என்ன? பண்ணல? ஒரு தடவை பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, ரொம்ப சேட்டை தான். ரொம்ப அழகா இருக்க. சார், உங்களுக்கு மீட்டிங் இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குடி, பார்த்துக்கலாம். 15 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க போறது இல்லையா ஆஃபீஸோட எம்டி? ஆஃபீஸோட எம்டி தான். அதுக்கு முன்னாடி பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்க வேண்டாமா? விக்ரம், அதெல்லாம் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு புருஷனா இருந்தா போதும். ஆஃபீஸ்ல எம்டியா மட்டும் இருங்க. ஆனா எனக்கு இப்போ புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான். அப்போ இன்னைக்கு நமக்கு ரசகுல்லா தான். ரசகுல்லா சாப்பிடணும் போல இருக்கா? நான் வேணா வீட்டுக்கு போனதும் உனக்காக பண்ணி வைக்கிறேன். ஈவினிங் வந்ததும் சாப்பிடுறியா? பொண்டாட்டி, ரொமான்டிக் சீன் தானே போகுது, எதுக்கு இப்போ ஹாரர் படம்லாம் நடுவில் கொண்டு வர? விக்ரம், ஏண்டி, நமக்கும் அந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்படி இருக்கும்போது ஏண்டி வீம்புக்குன்னு அந்த ஏரியா பக்கம் போற? நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் எப்படி சமைக்கிறேன்னு. பார்த்தேன் உன்னோட வெங்காயம் தக்காளி போட்ட கேசரி, அதுவும் மைதாவில. அடிபொலி. அது என்னோட ஃபால்ட் இல்லடா. நான் பார்த்த சேனல்ல எல்லாருமே வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குனாங்க, அதான் நானும் பண்ணேன். உன்னோட ஃபால்ட் இல்ல. ஆனா ஒண்ணுடி, நீ வெங்காயம் தக்காளி வதக்கி அதுல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சதெல்லாம் கரெக்ட். ஆனா அதுல ரவைக்கு பதிலா மைதா போட்டதும் தப்பு. நீ படுக்க ரவையை போட்டு கிண்டி வச்சிருந்தீங்கன்னா உப்மாவது வந்திருக்கும், சாப்பிட்டுருக்கலாம். ஆனா நீ ரவைக்கு பதில் மைதாவை கிண்டி கலர் பவுடர் போட்டு வீட்டில் இருக்க நட்ஸ், பாதாம், பருப்பு, பிஸ்தா எல்லாத்தையும் தூக்கி உடச்சு போட்டு அப்புறம் நெய். ஏண்டி, நெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊத்தலாம். நீ என்னடி அரை டப்பாவை காலி பண்ணி வச்சிருந்த? அது ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க, நீ மிதக்க இருந்தாதான் டேஸ்டா இருக்குமா. ஆமா, மிதக்க இருந்தா டேஸ்டா தான் இருக்கும். ஆனா நீ செஞ்ச வெங்காயம் தக்காளி போட்ட மைதா கேசரியில கேசரி அதிகமா இருக்கா இல்ல நெய் அதிகமா இருக்கான்னு போட்டி போட்டுட்டு இருந்துச்சு. விக்ரம், ரொம்ப கிண்டல் பண்ணாத. நான் கிண்டல் பண்ணலடி, உண்மையதான் சொல்றேன். இங்க பாருடி சொல்லும், உனக்கும் சமையலுக்கும் சுத்து போட்டாலும் வர மாட்டேங்குது. நீ எப்படியோ ட்ரை பண்ற, ஆனா கொஞ்சம் கூட வரல. தயவு செஞ்சு இனிமே இந்த ஏரியா பக்கம் போவாதடி. நான் கண்டிப்பா கத்துப்பேன். உனக்கு டெஸ்ட்டுக்கு ஒரு எலி வீட்லயே, அதுவும் கட்டின புருஷனாவே இருக்கிறதால என்ன வேணா ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணு. அன்னைக்கு தயிர்ல போட்டு காஃபி குடிச்சு 1 வாரத்துக்கு கடந்தேன்.
இன்னும் என்னென்ன பண்ண போறியோ? இதுக்கப்புறம் நான் சொதப்பவே மாட்டேன், கரெக்டா பண்ணுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி ஓகே, உனக்கு டைம் ஆகுதுல்ல, நீ போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதெல்லாம் போலாம், கொஞ்ச நேரம் அப்படியே இரு. ஆ இங்க பாருங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சோஃபியா அப்படி இல்லனா விஸ்வா கூட இங்க தான் இருக்கான். அவன் வந்தா ஒரே அசிங்கமா போயிடும். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எப்படி? எப்படினோ, நீ என் கூட இருக்கல்ல, அப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு. அதனால அவங்க வரமாட்டாங்க. அப்ப நம்ம உள்ள என்ன பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏண்டி, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தனியா இருந்தாலே பல மடங்கு என்னென்னமோ யோசிப்பாங்க. கொட்ட பொண்டாட்டியும் புருஷனும் ஒரு ரூம்ல தனியா இருக்கும்போது சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? அச்சோ, ஐயோ, வேண்டாம் வேண்டாம், யாரும் அப்படி நினைக்க கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல வந்து பாத்துக்கலாம். சரி சரி, நீ போ, மீட்டிங் டைம் ஆகுதுல்ல. டைம் ஆகுதுதான், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரசகுல்லா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிரது குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி. அக்கா என்னக்கா நீ சின்ன பிள்ளைக்கா, எப்படிக்கா சரி வரும்? அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போறாங்க, நீ எதுவும் பேசாம சரி நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்க. என்ன பண்ண சொல்ற பொண்ணி? இவங்க முன்னையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி என்ன கேட்டு பாப்போம், அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கட்டும். அவ தலையில என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். ஏய் சும்மா இருடி. மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணட்டா? ஆ பயம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்ன நின்றுட்டு இருக்க? பயம்லாம் இல்லையே. அப்புறம் நீங்க ரொம்ப குட் பாயா, நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடியே, ரொம்ப நம்பிக்கை வைக்காதடி, நானும் ஆம்பளை, பாவம். அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நம்பிக்கை தான். ஆமா, ரொம்ப ரொம்ப நம்பிக்கை தான். நல்ல விஷயம். ஏய் கூசுதுடி. நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா தான் இருக்கு, ஆனா இப்ப தலை கூசுது. சரி ஓகே, நான் தலையை வருடிலாம் விடல, சும்மா மட்டும் கை வச்சிருக்கேன். சரி. ஆனா ஒண்ணு சீனியர், உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான பிளேஸ்லாம் எப்படி தெரியுது? என்ன கூட்டிட்டு வர இடம் எல்லாமே அழகா இருக்கு. சும்மா வாடி, பைக்கு கையில கிடைச்சதும் சுத்துறோம்ல ஊரை, எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம், அப்படி பார்த்தது தான் எல்லாம். அப்போ இதை விட இன்னும் அழகழகான இடத்துக்குலாம் போயிருப்பீங்கல்ல? ஆமா, இதை விட அழகான இடத்துக்குலாம் போய் பார்த்துருக்கோம். சே, ஆனா என்னாலதான் நினைச்ச இடத்துக்கு எங்கேயுமே போக முடியாது. நீ கவலையே படாதடி அல்வோ, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதும் இந்த உலகத்தை ஃபுல்லா உனக்கு நான் சுத்தி காட்டுறேன். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிலே அன்பே உலக. சீனியர், நம்ம கல்யாணம் நடக்குமா? இது என்னடி கேள்வி? நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுவும் எப்படி நடக்கும் தெரியுமா? எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் பேசி சம்மந்தம் வாங்குறது. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வருவேன். பொண்ணு பார்க்கவா? நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க? ஏய், பொண்ணு பார்க்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய மேட்ரு தெரியுமா? அதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன்டி. ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், லவ் பண்ணுனா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன சீனியர், உள்ளுக்குள்ள ஆசையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் போல. நம்ம மனுஷங்கடி, மனுஷனுக்குள்ள ஆசை எல்லாமே சின்னதாக இருக்காது, பெருசாக தான் இருக்கும். ஸோ என்னோட மனசுக்குள்ளேயும் என்னோட ஆசை எல்லாமே ரொம்ப பெருசு. சரி, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசையை நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். பொண்ணு பார்க்க வந்துட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துடுவேன் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு. எல்லாரையுமே வா? ஆமாம், ஊரில் இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, அங்காளி பங்காளி மாமன் மச்சான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனும் கிராண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பெரியவங்களாம் பேசி முடிவெடுப்பாங்க, இந்த தேதியில் தேதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ரெடியானா மட்டும் போதும். ஓகே, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எப்படியும் வீட்டில் தான் நடக்கும், அதுவும் எங்கள் வீட்டில் தான் நடக்கும். என்கேஜ்மெண்ட் எங்கே வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? என்கேஜ்மெண்ட் எங்கே தெரியுமா? டவுனில் இருக்கு தெரியுமா, எஸ்ஐவி மண்டபம். அந்த பெரிய மண்டபத்தில் தான் நம்மளோட என்கேஜ்மெண்ட். அப்புறம் அப்புறம் என்ன, என்கேஜ்மெண்ட்லேயே 16 வகையான சாப்பாடு. அவ்வளோ எதுக்கு? கம்மியாகவே கொடுக்கலாமே. கம்மியாலாம் கொடுக்கக்கூடாது. 16 வகையான சாப்பாடு, வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும்.
அதுக்கப்புறம் கேண்டி, ஐஸ்கிரீம், ஜூஸு, அப்புறம் ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும். சீனியர், நமக்கு ரிசப்ஷன் நடக்கல, நமக்கு என்கேஜ்மெண்ட். நீங்க ரிசப்ஷனை தான் என்கேஜ்மெண்டா சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லடி, என்கேஜ்மெண்ட் இப்படி தான் நடக்கணும், ரொம்ப கிராண்டாக நடக்கணும். மண்டபம் ஃபுல்லாக ஆளுங்க இருக்கணும். ஏன் சொந்தக்காரவங்க, ஓன் சொந்தக்காரவங்க எல்லாருமே வரணும். அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எனக்கு ஆஃபீஸில் வர நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா, ஸோ நான் வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்டு எல்லாமே வருவாங்க. மெயின் மேட்ரடி, நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு புடவைலாம் கட்டக்கூடாது. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் நீ புடவை கட்டக்கூடாது. அப்புறம் தாவணி புடவையில வரணுமா? ஐயோ மக்கு, அதெல்லாம் இல்லடி. நான் கோட் ஷூட் போட்டுப்பேன், நீ அதான் இந்த பாவாடை சட்டை மாதிரி போட்டு மேலே ஷால் போடுவாங்களே. லெகங்காவா? நான் கோட் ஷூட், நீ லெகங்கா. அந்த காஸ்டியூமில் தான் நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கணும். சரிதான். அப்புறம் என்ன, என்கேஜ்மெண்ட் உனக்கு ரிங் போட சொல்லுவாங்க. நான் முட்டி போட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி உன் கையில் ரிங் மாட்டுவேன். ரிங் போட்டது மட்டும் இல்லாமல் உனக்கு அப்போவும் நிறைய gift, உனக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கும். சர்ப்ரைஸா? ஆமாண்டி, அதெல்லாம் நான் இப்போவே யோசிச்சு வச்சுட்டேன். அதெல்லாம் கரெக்டாக பக்காவாக நடக்கும். சரி, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. மேரேஜ்? மெயினே மேரேஜ் தான். என்கேஜ்மெண்ட் கூட கிராண்டாக இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது, ஒரே நாள்லேயே முடிஞ்சிடும். ஆனால் கல்யாணம் நம்ம 7 நாள்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், 5 நாள்ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன் 10-11 நாளுக்கு முன்னாடி கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பப்பா ரொம்ப பெரிய பிளானா இருக்கும் போலயே. ஆமாம், நம்ம கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். சீனியர், அது 7 நாள் கணக்கு இல்லைன்னா 5 நாள் கணக்கு. அப்பதான் நலுங்கு வைப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஓ, இதில் அப்படி ஒன்று இருக்கோ? சரி, ஓகே, 5 நாளே வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம 2 பேருக்கும் இந்த கன்னத்தில் சந்தனம்லாம் பூசி என்னமோ பண்ணுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? நலுங்கு வைப்பாங்க. நலுங்கு ஃபங்க்ஷன். நமக்கு நலுங்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாளா, அப்போ தானே நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகணும். ஆமா, அப்பதான் பொண்ணு அழைப்பு நடக்கும். அப்போ நல்லா நான் குதிரை வண்டியில் வந்து உன்னை அழகா தூக்கிட்டு போவேன். நினைப்புதான் சார், நீங்க சொன்னதெல்லாம் இப்ப நடக்கும். ஆனா இப்ப லாஸ்டா சொன்னீங்கல்ல குதிரை வண்டியில வந்து என்ன தூக்கிட்டு போவீங்கன்னு, அது மட்டும் நடக்காது. ஏன் நடக்காது? என்ன பொண்ணு அழைக்க வரும்போது நீங்க வரமாட்டீங்க, உங்களுக்கு சொந்தக்காரவங்க தான் வருவாங்க. ஏண்டி, நான் தானே உன்னை கட்டிக்க போறேன், அப்ப நான் தானே வந்து உன்னை கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க வீட்ல இருக்க சொந்தக்காரவங்க தான் வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. அதுவே எனக்கு கூட அப்படிதான் நடந்தது. நாடி இப்படி சொல்ற? நான் குதிரை வண்டியில மாசா வந்து உன்னை தூக்கிட்டு போலான்னு நினைச்சேன் தெரியுமா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. சரி விடு, இன்னொரு நாளைக்கு குதிரை வண்டியில வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுறேன். சரிதான். அப்புறம் நம்ம கல்யாணம் எங்க தெரியுமா நடக்கும்? எஸ்ஐவி மஹால்லையா? கல்யாணம் மட்டும் கோவில்ல தான் நடக்கும். ஏன், பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனும் கிராண்டா நடந்துச்சு, என்கேஜ்மெண்ட்டும் கிராண்டா நடந்துச்சு, கல்யாணம் மட்டும் கோவில்ல சிம்பிளா? யாரு சொன்னா சிம்பிளான? கோவில்லையும் கிராண்டா தான் நடக்கும். கோவில்ல வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு. நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இல்லை, கோவில்ல சாமி கும்பிடுற வரவங்க, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்க, சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே கோவிலுக்குள்ள வந்தா எல்லாருக்குமே சாப்பாடு. ஓகே, ஆனா கோவில்ல கல்யாணம் ஏதாவது ரீசன் இருக்கா? கோவில்ல கடவுளோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணவங்க மட்டும்தான் மண்டபத்தில் வருவாங்க. இதுவே கோவில்லன்னா எல்லாருமே வருவாங்கல்ல. ஸோ கோவில்ல தான் நம்ம 2 பேரோட கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் மறுநாள் ரிசப்ஷன். அது எங்க தெரியுமா நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தமா ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்கு. அந்த தென்னந்தோப்பை என் பேர்ல தான் எங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு. ஸோ நம்ம ரிசப்ஷன் அந்த தென்னந்தோப்புல தான் நடக்கும், பயங்கர கிராண்டா. தென்னந்தோப்புலையா? ஆமா, தென்னந்தோப்பு ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ எவ்வளோ பேர் வந்தாலும் தாராளமா என்ஜாய் பண்ணலாம். அங்க தென்னந்தோப்புல லைட்டு, ஃப்ளவரு, அதுக்கப்புறம் நிறைய அலங்காரம் பண்ணி சொந்த பந்தங்களாம் வருவாங்க. சாப்பாடும் அங்கே தான், டிஜே எல்லாமே இருக்கும். ஓகே தான், ஆனா தென்னந்தோப்புல ரிசப்ஷன் வைக்கலான்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுவா, எங்க தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என் பேரன்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க பேரன்களுக்கெல்லாம் தென்னந்தோப்புல தான் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு. கல்யாணம் அங்க பண்ண முடியாது, ஸோ ரிசப்ஷன் அங்க வைக்கலாம். மனசுக்குள்ள ஆசைலாம் ரொம்ப பெரிய பெரிய ஆசை தான். பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதானே. அது எல்லாமே நடக்கும். நான் சொல்றது எல்லாமே நடக்கும். நீ வேணா பாரு,
நம்ம கல்யாணத்தை பத்தி நம்ம ஊரு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற ஊருங்க எல்லாருமே பேசுவாங்க. பேசிதானே ஆகணும். ஏன்னா உங்க மனசுக்குள்ள அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கு. நீ கவலையே படாத, நான் இருக்கேன். நம்ம 2 பேர் கல்யாணம் சூப்பரா நடக்கும்.